நேற்று மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு. அது ஆடியோ லான்ச்சை தாண்டி தளபதி திருவிழா. அதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ நீட்டாக நடந்தது அந்த ஃபங்க்ஷனு. ஒரே ஒரு சின்ன கரும்புள்ளி அப்படின்னா அந்த கூட்டத்தில் அந்த ஒருத்தரை தூக்கி அந்த தாவேக்கக்கூடிய காட்டினது தான் அங்கே உள்ள மக்களே நம்ம கூட 2-3 பேர்லாம் பேசினாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ நேர்த்தியாக, அவ்வளோ எந்த சலசலப்பும் இல்லாமல், ஒரு வாட்டர் பாட்டிலில் கீழே விழுந்தா கூட அதை எடுத்து போய் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு அது அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்தந்த வழிகளில் அவங்கவுங்க நிறுத்தி வச்ச கார் பார்க்கிங் கிட்ட போகிற வரைக்கும் அவ்வளோ நீட்னஸ் இருந்தது. அதே ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த கொடியை காட்டினது ஒரு சின்ன கரும்புள்ளி ஆயிடுச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவர் மேலே வழக்கு இருக்குது. ரைட், ஓகே. இதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியில் எவ்வளோ வருமானம் கிடைச்சது, எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சது, அப்படியே அரங்கமே ஃபுல்லாகி போயிருந்தது. சில பேர்லாம் சில பின்பக்கம்லாம் அந்த கேலரிலாம் எடுத்து கூட்டமே இல்லை, அரங்கம் நிறைஞ்சு போச்சுன்றீங்க. மலேசியா ரெக்கார்ட் புக்கில் இது பதிவாயிடுச்சுன்றீங்க. ஆச்சா போச்சா, ஏன் அப்படிலாம் போய் சொல்றீங்கன்னாங்க. ஏங்க, மேடை எப்படி இருந்தா பின்பக்கம் எப்படி இருந்துங்க பார்க்க முடியும்? இங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது அப்படின்னா 360 டிகிரியில் எங்க வேணாலும் உட்காரலாம். ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது பின்னாடி இருக்கிற கேலரி இது வாங்கினா அதை வித்துருந்தா கூட டிக்கெட் வித்துட்டு இருக்குன்றாங்க. அதை போட்டிருந்தா கூட நாங்கள் விஜய் பேச்சை கேட்கறதுக்காக பின்னாடி உட்காந்துருப்போம் ரேஞ்சில். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான மலேசிய தமிழர்கள், விஜய் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சி நடத்துனதுல இந்த மாலிக் ஸ்ட்ரீம் 54 கோடி ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு தகவல் நமக்கு 54 கோடி பெரிய காசு. அந்த 54 கோடியிலிருந்து ₹1 ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கோ அல்லது ₹1 விஜய்க்கோ கிடையாது. ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்தை வரலாறு காணாத அளவில் மிகப்பெரிய தொகை கொடுத்து மலேசியாவில் அவங்க தான் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, வெளியீடு உரிமை வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் வச்ச கோரிக்கை என்னன்னா, ரைட்டுங்க, நாங்கள் பெரிய தொகைக்கு இதை வாங்கிட்டோம், ஆடியோ லான்ச் வச்சிங்களா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுதான் உண்மையான காரணம். அதே சமயத்தில் இங்கே ஆடியோ லான்ச் நடத்தினா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு தெரியும். விஜய் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே என் படத்துக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில படம் தயாரிக்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை கேட்டேன். ஓகேன்னாங்கன்ற மாதிரி ஏற்கனவே ஒரு படத்துக்கு ஆடியோ லான்ச் ஆகட்டும், இதுவாகட்டும், எந்த விழா நடத்தினாலும் அதில் ஒரு சலசலப்பு நடக்கும். இப்போ இருக்கிற நேரத்தில் எங்க தமிழ்நாட்டில் மூலையில் வச்சாலும் அது ஒரு பெரும் பேசும் பொருளாமாகும், அதுக்கு ஒரு எதிர்ப்பு உண்டாகும்னு தெரிஞ்சது. ஓகே, மலேசியாவில் ஒரு 54 கோடி ரூபாய் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹையஸ்ட் கலெக்ஷன். இதுலயே லாபம் அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் படம் ஓடுறது இருக்கு இல்லைங்களா, அது அத்தனையும் போனஸ். இது ஒரு புத்திசாலித்தனமான வியாபாரம்னு கூட சொல்லலாம். இப்போ என்னன்றாங்க, இந்த துபாயில் இருக்கிற தமிழர்கள், மற்ற சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழர்கள், இவங்கெல்லாம் எங்க நாட்டுக்கு வந்துடக்கூடாதா விஜய் அப்படின்னு அவரே கூட சொல்லியிருந்தார். விஜயை கூட நான் தமிழர்கள் வெளிநாடுகளில் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினைச்சது நான் இலங்கையை தான் நினைச்சேன். ஆனால் இங்கே பார்த்த பிறகுதான் தெரிஞ்சு மலேசியாவில் இப்படியாப்பட்ட தமிழர்கள், இவ்வளோ கூட்டம், இவ்வளோ அன்பு. நான் கூட குருவி படத்துக்கும் காவலன் படத்துக்கும் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது. நான் இலங்கையில் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. இலங்கை அவருடைய மாமியார் ஊர், சங்கீதா ஒரு ஊர். அதனால அந்த ஊர் மாப்பிள்ளை அவர் இலங்கையில் பார்த்துருக்கேனாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் ஓப்பனிங்லேயே ஆரம்பிச்சார். நமக்கு மலேசியான்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரது என் நண்பர் அஜித் நடித்த பில்லா படம் ஒன்று அரங்கமே தெரிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா மலேசியானா அஜித் தான், மலேசியானா பில்லா தான். இப்போ நான் பார்க்கும்போது எனக்கான மலேசியாவை ஆகிப்போச்சு இது அப்படின்னு ஒரு குதூகலமாக சொன்னது. எதுக்கு காரணம்னா, ஏதோ 2 பேருக்கு வாய்க்கா வரப்பு தகராறு, 2 பேருக்கும் பெரிய ஒரு அடிதடி, 2 பேரும் தொழில்முறை போட்டியில எலியும் புலியுமா நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல கதைகள்லாம் அதெல்லாம் ஒரு வாரத்தில் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஸ்கிரீன்ஸ்ல ஒரு ப்ரோமோ போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியோட ஒரு ஷார்ட் ஒன்று வந்தவொடனே அரங்க கத்த ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த முன்னோட்டத்தை விஜய்க்கு தெரியாமலா இருக்கும். அவர் நினைச்சிருந்தா இது ஏங்க உள்ள சேர்க்குறீங்க, அதை கட் பண்ணி தூக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை விஜய் நினைச்சிருந்தா அஜித் பேரை சொல்லாம கூட போயிருக்கலாம். ஆனால் சமகாலத்தில் இந்த சினிமாவில் ஒன்னாக வந்தவர்கள் அவங்க ராஜாவின் பார்வையில் ஒரு படத்துல ஒன்னா நடிச்சவங்க. அப்படி வந்த ஒருத்தர் 2 பேரும் எதிரும் புதிரமாக, இப்படி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் மாதிரி விஜய் அஜித்ன்ற ஒரு போட்டி இருந்தது. அந்த போட்டி ஆரோக்கியமான போட்டி. இப்போ எல்லாரும் ஒவ்வொரு தளத்துல, அஜித் ஸ்போர்ட்ஸுக்குள்ள போயிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா அடுத்து துபாயில் செட்டில் ஆகலாமா, லண்டன்ல செட்டில் ஆகும். அவர் ஒரு பக்கம் இருக்காரு. இவர் அரசியலுக்குள்ள வந்தாச்சு. தன்னுடைய 69வது படத்தோட சினிமாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அஜித் வர போறாரு, தனுஷ் டான்ஸ் ஆட போறாரு, சிம்பு ஒத்தவரில் காட்ட போறாரு. எத்தனை கதைங்கப்பா. நான் ஆரம்பத்துலேருந்து நம்ம வீடியோலாம் போய் பாருங்க, நிச்சயமாக அஜித் வருவதற்கான வாய்ப்பு இல்லை சாமி அப்படின்னு. என்னன்னா இது
அது என்னென்ன வரப்போகிறாராம், அப்படி வந்து எதிர்பார்க்கிறார்களாம், நடந்து கொண்டு இருக்கிறதாம், இப்படி ஆம் ராம் போம் அப்படின்னு போட்டு அடிச்சு விட்டுறது வந்து. ஆனால் அவர் வந்து கிளம்பி போயிட்டார் வந்து. அது வந்து விஜய்க்கான ஃபங்க்ஷன், அவரே கூட நினைச்சிருப்பாரு அது ஒரு விஜய்க்கான ஃபங்க்ஷன், ஒரு கடைசி படம், ஒரு தாவேக்காவுடைய தலைவர், அவருடைய மேடையில் நமக்கான மேடை கிடையாது. அவர் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வீட்லயோ அல்லது வந்து ஒரு வீடியோலயோ ஒரு போன்லயோ கூட வாழ்த்து சொல்லிட்டு போகலாம், இது கிடையாது அப்படின்னு. அதுதான் அங்க நடந்தது வந்து. ஆனா என்னென்ன விஷயங்கள் என்னென்னது முக்கியமா விஜய் பேசுனது வந்து, நான் அழமாட்டேன், நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அந்த கண்ணோரம் அந்த நீர்த்து போன அந்த நீர்த்துளிகள் யாரா இருந்தாலும் அதுதான் சொன்னார் வந்து. நான் சினிமாவுக்கு வந்தது ஏதோ ஒரு சின்ன வீடு, ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டலான்னு வந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய பங்களாவே கட்டி கொடுத்துட்டீங்க, 30 வருஷம் என் கூட இருந்தீங்க, அடுத்த 30 வருஷம் உங்களுக்காக நான் இருப்பேன்னு சொன்னப்போ அந்த அரங்கம் அதிர ஆரம்பிச்சது. அதே வரையில் எனக்கே கூட கொஞ்சம் ஒருத்தர், நம்ம நண்பர் கூட ஒருத்தர் பேசியிருந்தார், ஒரு தயாரிப்பாளர் கூட பேசியிருந்தார். ஏன்னா விஜயோடைய வளர்ச்சிக்கு லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அட்லி மட்டும் காரணம் கிடையாது. ஒரு பெரிய மாபெரும் ஹிட் படத்தை கொடுத்தாங்க, பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாங்க, ரைட்டு. அவருடைய வளர்ச்சிக்கு எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை டைரக்டருங்க, ஏங்க பத்திரிகையாளர், சினிமா பத்திரிகையாளருங்க வந்து, நீங்கள் சினிமா பத்திரிகையாளர் கூட அப்புறம் பேசலாம் வந்து, நீங்கள் டைரக்டரு, அப்புறம் வந்து ப்ரொடியூசரு, நீங்கள் ராஜாவின் பார்வையில் ப்ரொடியூசரே எடுத்துருங்களேன், அஜித்தையும் விஜயம் வச்சு எடுத்தார் வந்து சவுந்தரபாண்டியன். அவரோட கொஞ்சம் சிரமத்தில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் நான் வந்து. எனக்கு தெரியல, இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணாருன்னு தெரியல. நீங்கள் ஆர்வி சௌத்ரி எடுத்துங்க, பூவேவனுக்காக துள்ளானது மூணு துள்ளம், லவ் டுடே, பூவேவனுக்காகலாம் அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தார் வந்து. அவருடைய சூப்பர் குட் பீம்ஸோட 100வது படத்தை விஜய் தான் நடிக்க போறாருலாம் பேச்சுவார்த்தையிலேருந்து அவர் யாருக்கும் போய் கேட்கவும் மாட்டார். அவர் ஒரு வித்தியாசமான மனிதர் வந்து. பண்ணி கொடுத்துருக்கலாமே, அவரை மேடையில் கூப்பிட்டுருக்கலாமே, விக்ரமனை கூப்பிட்டுருக்கலாமே, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரையும் கூப்பிட முடியாது, எல்லாருக்கான டிக்கெட் என்ன ஆச்சு, விசா ஆச்சுன்னா கூட மனசு வச்சா மார்க்கம் உண்டுங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பத்திரிகையாளர்னு இருக்காங்க இல்லைங்களா, ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு நன்றியாவது சொல்லியிருக்கலான்ட்டு தான் வந்து. உங்க ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து பெரிய பேட்டி எழுதலனா கூட சரி, நிறைய பிட் எழுதணும் உண்டு இல்லைங்களா. ஆனால் ஒரு பிரபலமான நடிகர் பற்றி தான் நிறைய செய்திகள்லாம் கேட்பாங்க. நான் சொல்றது பிரிண்ட் மீடியா காலத்தில் வந்து அப்படி பிட் எழுதுனப்போ நிறைய வந்து இந்த பிட்ஸ் எழுதுனது வந்து விஜய் சம்பந்தமாக வந்து இவரது தான் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கலாமே. ஏன்னா அப்போல்லாம் வந்து நான் சொல்றது வந்து ஒரு 90களில் மிடில் இறுதியில், அப்புறம் அந்த 2000 சமயத்துலாம் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அந்த சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் விஜயே பிரியாணி விருந்து வைப்பார் வந்து. அவரே கையில் வந்து பரிமாறி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதெல்லாம் போவார் வந்து. போகிற பக்கம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம், என்ன இருக்குது வந்து, அவ்வளோ பெரிய மேடை, நீ சொல்கிறப்ப என்ன ஆகிடும் வந்து, நீங்கள் கூட்டின்னு வந்து ஒன்றும் கௌரவப்படுத்த தேவையில்லை, சொல்லிட்டு வரலாம். ஓகே, அது ஒரு வேளை மறந்துட்டாரான்னு தெரியல வந்து. குறிப்பாக விஜய் இப்படி கிளம்பிடுறாரு சினிமா விட்டு அப்படின்போது பல பேர் அந்த மேடையிலேயே வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு ட்விட்டர் என்னென்னா, நமல் ராஜபக்ஷோடைய பையன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஏற்கனவே விஜயோடைய மிக தீவிர ரசிகர். அவர் கட்சி ஆரம்பித்த போது, தாவேக்க ஆரம்பித்த போது முதல் வாழ்த்து அவர் தான் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அதெல்லாம் கூட நிறைய பேர் எதிர்ப்புலாம் சொல்லியிருந்தாங்க வந்து, நயா வந்து இந்த ஆள் வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காருன்னு. அது பரவாயில்ல, வாழ்த்து சொல்றதுல யார் வேணாலும் இது பண்ணலாம்ல. அவர் சிங்களவராக இருந்தாருன்னா இதுவாக இருந்தானே, அவர் வந்து விஜயோட ரசிகராக இருக்காரு. சினிமாவில் ஒரு பெரும் ஆளுமையாக இருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய அந்த சினிமாவை விட்டுட்டு வேறொரு தளத்திற்கு போறார் அவரு. இது வந்து சினிமாவிற்கு மிகப்பெரிய இழப்பு, அதில் மாற்று கருத்தே இல்லை. எனிவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. எங்கெல்லாம் ஒரு மனுஷன் போய் அந்த எங்கெல்லாம் போய் எல்லாருடைய மனசுலையும் போய் இடம் பிடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் விஜயோடைய பெரிய பலமே கூட. இதெல்லாம் தாண்டி திரும்பவும் இந்த படம் என்னப்பா, இது வந்து பகவந்த் கேசரியா, ரவா கேசரியா, இது ரீமேக் படமா இல்லையா, இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. 3 சிங்கிள் வந்துருச்சு, 3 வந்து பகவந்த் கேசரியில் இருக்கிற பாட்டு தான். யாருக்கு ட்ரெய்லர் வந்தால் தெரிஞ்சு போகுது. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எச்வினோத்து நேற்று பேசுறது தான் அது. இந்த படத்தை ரீமேக் படமா அல்லது வந்து பாதி ரீமேக் கதை மீதி வந்து விஜய்க்காக உருவாக்குனதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இது முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம். அது நீங்க வந்தீங்கன்னா விசில் அடிப்பீங்க, கை தட்டுவீங்க, அனல் பறக்கும். ஒரு இடத்துல கூட கண்ணீர் வராது, எமோஷனல் ஆக மாட்டீங்க, அழமாட்டீங்க. ஒரு ஜாலியான படம். அப்படி ஒரு படத்தை தான் கொடுத்துருக்கேன் நான். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கடைசி 15 நிமிஷம் அவருக்கான ஒரு ஃபேர்வெல் காட்சி ஒன்று இருக்குது. அந்த காட்சி மிக பிரமாதமாக ரசிகர்கள்ட்ட கனெக்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். மேபி எனக்கு எச்வினோத் வந்து இது பகவந்த் கேசரி படம் இல்லைன்றாரா இருக்குன்றாரான்னு தெரியல. அவர் சொன்னதை வச்சு பார்த்தா அது கிடையாதுங்க, அது புது களம் அப்படின்றாரு. இது விஜய்க்கான படம் அப்படின்றாரு.
என்னன்னே நமக்கு புரியல. அந்த கதையை ஏன் வந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணணும், இது ஏன் விஜயோட கடைசி படமா அது இருக்கணும்னு எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் புரியல. சரி, படம் வந்தா தெரியும், அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வந்தா தெரியும். அப்புறம் யச்சுநாத் முதல்ல இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, இது வந்து எண்டு கிடையாது, இதுதான் அவருக்கு பிகினிங், இனி இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போறாருன்னு அவருடைய அந்த விஷயத்தை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. வந்து யச்சுநாத் விஜய் சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு என்ன சொல்றது, சமுதாய கருத்துள்ள ஒரு படங்களை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருந்தாலும் கமர்ஷியலை எங்கே சேர்க்கணுமோ அதை சேர்க்கறதுல ஒரு பெரிய கில்லாடி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பேசியே ஆனதுக்காக தான் பேசுனேன். இந்த வீடியோவுக்கு வந்து பேசுனதே வந்து விஜய் சொல்லிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். எதிரிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிரியாக இருக்கணும், அப்படி ஸ்ட்ராங்கான எதிரி கூட தான் நம்ம மோதணும், நான் மோதுவேன், சும்மா அந்த போற வரவன்லாம் எதிரி கிடையாது அப்படின்னு அவர் அரசியலைத்தான் மையப்படுத்தி சொன்னார். உடனே ஒரு குரூப் உள்ள இறங்கி அவர் சொன்னது சிவகார்த்திகேயனை தான். மறுபடியும் ஏங்க வந்து விஜய் வந்து சிவகார்த்திகேயனை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலிங்க. வந்து ஜனவரி 9 ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகன், 10 பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. இதுல என்னங்க வந்து விஜய்க்கு எத்தனை கிளாஷ் விட்டுருக்காங்க தெரியுமா? எத்தனை படங்கள் வந்து இவர்லாம் சிவகார்த்திகேயன் ஒண்ணுமே கிடையாதுங்க. ரஜினி கூட கிளாஷ் நடந்திருக்கு, அஜித் கூட பல கிளாஷ் நடந்திருக்கு, பெரிய பட்ஜெட் படங்கள் கூட பெரிய கிளாஷ் நடந்திருக்கு. அந்த கிளாஷ் எல்லாம் தாண்டி வந்தவர் தான் வந்து. ஏன்னா சும்மா போற வரவங்கலாம் எனக்கு எதிரி கிடையாது அப்படின்னு சொன்னது வந்து அரசியல்ல தான். அவர் திரும்ப சொல்றதுன்னா டிவிகே விசஸ் டிஎம்கே, டிஎம்கே விசஸ் டிவிகே. அரசியல்ல சும்மா அந்த லெட்டர் பேட் கட்சியெல்லாம் எனக்கு எதிரி கிடையாது, என் லெவல் வேற போயிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சுக்கலாமா விஜய் கூட அப்படின்னு பேசுறாங்க. பாஜகவுல இருந்து அவரை பத்தி எதுவும் வாயை திறக்காதீங்க, எங்கேயும் மேடையில பேசாதீங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வரப்போறாருன்றாங்க, இபிஎஸ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கட்டையை போட்டாருன்றாங்க. இப்படியா போயிட்டு இருக்கும்போது இதுல கொண்டு வந்து சிவகார்த்திகேயன் பராசக்தி ஒரு போட்டி, அதனால வந்து வெக்ஸ் ஆகிட்டாரு. ஜனநாயகம் கூட எப்படி பராசக்தியை விடலாம், சிவகார்த்திகேயன் தான் எதிரி, துப்பாக்கியை கையில வாங்கிட்டாரு, அவரு கண் எடுத்து போய் வந்து விஜய் முதுகுல வச்சுட்டாரு. இதெல்லாம் என்ன என்ன உருட்டுங்க வந்து. நீங்க விஜயே இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, எனிவே விஜய் பேசுன இந்த ஸ்பீச் தொடர்ச்சியா இன்னும் ஒரு வாரத்துக்கு அதான் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கும்போது அடுத்து ட்ரெய்லர் எப்போ, அதை தாண்டி வந்து 30 சேலத்துல இந்த மாநாடு மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சி நடக்குமா, எந்த அளவுக்கு நடக்கும், அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்றாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.